கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பிரதர் நிறைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வசனம் சொல்லுது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஃபஸ்ட்டு நாம் குடும்பத்தில் ஐக்கியமாகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஏன்னா எல்லாருடைய மனசும் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால் முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அவருடைய சமூகத்தில் அப்பா சமூகத்தில் வச்சு நான் இப்படி பண்ண போகிறேன் ஏசப்பான்னு நம்மளுடைய செய்கைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நம்மளுடைய யோசனைகள் உறுதிப்படும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நாம் நினைக்கிற மாதிரியே நன்மையான முடிவுகளை தரும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் ஓப்பனாக இப்போதைக்கு பேச முடியுமானா முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வரக்கூடிய ஆவிக்குரிய குடும்பங்களில் ஈஸியாக பேசிடலாம். ஆனால் நம்ம ஃபேமிலியில் இப்போ நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிற மனசில் இருப்பாங்களா, எப்படிப்பட்ட மைண்டில் இருப்பாங்கன்னு தெரியாது. அதுவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சமூகத்தில் நாம் என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத ஒப்புவிச்சு அதுக்கப்புறமா நாம் அதை கையாளும் போது கண்டிப்பாக கர்த்தர் அதில் ஒரு நல்ல முடிவையும் நல்ல மனமாற்றத்தையும் கொடுத்து குடும்ப ஒற்றுமை இன்னும் மேலோங்கும். குடும்பத்தில் எந்த பிரிவும் வராதபடி ஏசப்பா பார்த்துப்பாங்க. அதனால் எப்போவுமே நம்ம குடும்பத்தில் இன்னும் நம்ம மைண்டில் வைக்க வேண்டிய வார்த்தை, ஒன்று மன்னிக்கிறது, இன்னொன்று அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்கிறது. ஃபர்கிவ்னஸும் அக்செப்டன்ஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன தவறாக இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறது மிகப்பெரிய விஷயம். மன்னிக்கிறது, அதாவது பழி வாங்கிறது யார் வேணாலும் பழி வாங்கிடலாம். பழி வாங்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் மன்னிக்கிறது எல்லாராலையும் முடியாது. கர்த்தருடைய கிருபை பெற்றவர்களால் மட்டும்தான் முடியும். அவர் மன்னிக்கிறது ரொம்ப ஈஸியானா கர்த்தரை நம்பி வாழ்கிற நமக்கு ரொம்ப 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 ஈஸி. அவருடைய சமூகத்தில் வச்சு என்ன பிரச்சனை, நமக்கு கூட இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சுருந்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய வார்த்தையின்படி நாம் அவங்கள மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய குடும்பத்தில் மன்னிப்பு இருக்கும், ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும். யாராலையும், அதாவது பிற ஆட்கள் குடும்பத்தில் புகுந்து கலவரம் பண்ணாதபடி கர்த்தர் ஒற்றுமையாக பாதுகாத்துப்பாங்க. அதனால் எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கையில் எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல். அது ரெண்டும் இருந்தாலே குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தந்து வழி நடத்துவாராக, அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தையும் நமக்கு தருவாராக. நம்ம குடும்ப வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்மளால் இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, என் குடும்பத்தில் என் ஃபேமிலியில் போய் சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு எந்த காரியங்கள்ல எல்லாம் பயப்படுறீங்களோ அதை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு நாம் அதை ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அந்த பயத்தை எல்லாம் மாற்றி அந்த பிரச்சனையை எப்படி ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போனால் சால்வ் ஆகுமோ அந்த ஞானத்தை தந்து கர்த்தர் நடத்துவாங்க. அதனால் எதுக்குமே பயப்படக்கூடாது. நமக்கு இருக்காங்க அப்பா, அப்பாவை நம்பி களத்தில் இறங்கிடணும். அவர் எல்லாவற்றையும் சூப்பராக சுமூகமான முடிவோட நன்மையான முடிவுகளை தருவதற்கு நம்ம அப்பா நம்ம எல்லாவற்றிலும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பணும். உலகத்தில் யாரை நம்புகிறோமோ நம்பலையோ அப்பாவை நம்பினா காரியம் சிறப்பாக நடக்கும். அதை மட்டும் நம்ம மைண்டில் இருந்து எடுத்துக்காமல் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலையும் உணர்வடைந்தவர்களாக இருக்கணும். இந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுறது இல்லை வாழ்க்கை. அந்த வார்த்தைகளை கேட்டு உணர்வடையும் போது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் இன்னைக்கும் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. அதற்காகவும் அருமையான ஆராதனைக்காகவும் நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கீங்கப்பா. இன்றைய தினத்திலும் அநேக வார்த்தைகளை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நாங்கள் உணர்வடைந்தவர்களாய் எங்களுடைய குடும்பத்தில் எந்தெந்த பகுதியில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமோ அந்தந்த ஞானத்தை எங்களுக்கு தந்து நீங்கள் எங்களை கிருபைக்கு மத்தியில் நீங்கள் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குடும்பத்தில் நாங்கள் எந்தெந்த காரியங்களில் ஒரு பயத்தோடு கூட இருக்கிறோமோ அந்த பயத்தை எல்லாம் நீங்கள் மாற்றி போட்டு உம்முடைய கிருபையின் கரத்தினாலே சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் நீடிய பொறுமையோடும் எங்களை நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி. எங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழியத்திற்காக நன்றி. எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்த கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.